வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மே 14ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்க்கு நமக்கு ரெண்டு முக்கியமான டேட்டாஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐஸோட டைரக்ஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா. அண்ட் இந்த ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டோட ஒரு அழகான சுச்சுவேஷன்ஸை சொல்ல போகிறதுக்கான ஒரு முக்கியமான டேட்டாவாக இன்னைக்கு இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேத்தோட பிரைஸ் ஆக்ஷன் நம்ம ஈஸியாக கவனிச்சிருக்கோம். அப்போ நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு மே 7ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அந்த டவுன்ஃபாலிங் ட்ரெண்டு 23,400 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சப்போர்ட் எடுத்துட்டு கொஞ்சம் வந்து மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நேத்தோட மார்க்கெட் வந்து 23,400லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன் சைட் புஷ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் வந்து அதே ரேஞ்சில் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நேற்று இன்னொரு டேட்டா நமக்கு பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து மார்க்கெட்டில் ஒரு 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 தற்காலிக நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் வேல்யூவை ரீச் ஆயிருச்சு. என்ன அந்த ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா 20.1 இல்லைனா 20.0 அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ரீச் பண்ணிட்டனால அங்கிருந்து ஒரு சரிவு நிலை ஏற்படும். அப்போ இந்தியா விக்ஸ் சரிவு நிலை ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் இருக்கும். அப்போ இன்னையோட மார்க்கெட் பொறுத்தளவில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாலே தெரிஞ்சிருச்சு. ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட்டில் இப்போதைய நிலைமையில கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அண்ட் கேப் அப்பாக இருக்குது. எவ்வளவு கேப் அப்னா ஏறக்குறைய ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப்பாக இருக்குது. நான் சார்ட் காமிக்கிறேன். மூணாவது, நம்மளோட எஃப்ஐஏ டேட்டா. ஸோ நான் என்னன்னா எஃப்ஐஏ டேட்டா நமக்கு பார்க்கும்போது கடந்த ஒரு 4 நாளாக மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து பேரிஷாக தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னையோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட மார்க்கெட்டோட எண்டில் அவங்க வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறனால ஓவரால் எஃப்ஐஐஸோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா கேப் அப் வந்திருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட பிரைஸ் ஆக்ஷனில் நமக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரைஸ் ரிவர்சல் பாயிண்ட்டை ரீச் ஆயிருக்கு. நாலாவது, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வாலட்டிலிட்டி சிச்சுவேஷன்ஸ்ல ரீச் ஆயிருக்கு. அப்போ இந்தியா விக்ஸ் வந்து கூல் ஆகும் போது அப்படின்னா ஸோ இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹாட்டாக இருக்க இந்தியா விக்ஸ், இல்லைன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் குறையிறதுக்கு என்ன 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 பேர் சொல்லுவாங்க அப்படின்னா கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விக்ஸ் டேட்டா வந்து கூல் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட்ல பையிங் அண்ட் செல்லிங் வந்து அக்ரெசிவ்னஸ் குறையும். அப்போ இந்த அக்ரெசிவ்னஸ் குறையும் போது மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைத்தன்மை கூடுதலாக வரும். ஸோ இதனால நமக்கு மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியமா நமக்கு இந்தியா விக்ஸ்னால இருக்கிற. அப்போ இந்த 4 டேட்டாவும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இன்னையோட மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஓவராலான டெசிஷன். உங்களுக்கு சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த டேட்டாலாம் நான் அனலைஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சார்ட்டுக்கு போகலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டால நமக்கு முக்கியமா தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேத்து 3:30க்கு நமக்கு வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டிய ஃபர்ஸ்ட் சப்போஸ் யாராவது வந்து கிஃப்ட் நிஃப்டினா என்ன? ஏன் இத பார்க்கணும்? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இதுக்கு பேரு வந்து கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50ங்கிறது நம்மளோட பாம்பேல ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா வெறும் பில்டிங் மட்டும் கிடையாது. அங்க சர்வர்ஸ் இருக்கும், அங்க டேட்டாஸ் இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ், லெட்ஜர் புக்ஸ், ஆன்லைன்ல எல்லாமே மெயின்டெயின் பண்ணுவாங்க. இப்ப என்னாச்சுன்னா, இந்த ஒரே இடத்துல வந்து நம்மளால பண்ண முடியாது. முதல்ல வந்து நம்ம சிங்கப்பூர்லயோ, மத்த இடத்துலயோ என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு நிஃப்டி 50 வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் குளோபல் மார்க்கெட்காக ஓப்பன் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த கிஃப்ட் சிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஐடி ஹப் மாரி. நமக்கு டைடல் பார்க் அப்படின்னு நம்ம சென்னையில ஒரு பாப்புலரான ஒரு இடம் சொல்றோமோ, அதே மாரி குஜராத்ல பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து நிஃப்டி 50 போய் ஒரு பெரிய ஆஃபீஸ் எடுத்து, அதுக்கு பேரு கிஃப்ட் நிஃப்டின்னு வச்சுட்டாங்க. ஏன்னன்னா, இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து கிஃப்ட் சிட்டிலேருந்து ஆப்பரேட் பண்ணும். கிஃப்ட் சிட்டி குஜராத்ல இருக்கிற பிரான்ச்ல இருந்து. அப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா,
நமக்கு காலையில நிஃப்டி 50 ஓப்பன் ஆயிருக்கிற டைம்லயும் ஓப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் 3:30க்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட் 2:30, 2:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது டைம் பொறுத்தளவு. ஏன்னா யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஸோ அப்படிங்கிறனால ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னா, இந்தியன் டைமுக்கு நமக்கு ஒரு 2:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 மணி நேரம், 4 மணி நேரம் கேப் விட்டுட்டு திருப்பி 6:30க்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ 6:30 டூ 2:30. ஸோ ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, ஒரு 12, ஒரு 15 மணி நேரம் பக்கம் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஓப்பனா இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், நமக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3:30க்கு க்ளோஸ் ஆயிரும். அப்ப இந்த 3:30க்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், நமக்கு முக்கியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த 3:30க்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் பாருங்க. இந்த க்ளோஸ் ஆன பிரைஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து நிஃப்டி 50 இண்டிபெண்டன்ட்டா வேலை செய்யும். அப்ப இந்த நிஃப்டி 50 இதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட்டா வேலை செய்றனால, நமக்கு முக்கியமா விஷயம் என்னன்னா, இந்த 3:30க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். சாரி, என்னமோ ஒரு கனெக்ஷன் இஷ்யூ வந்துருச்சு. ஒரு செகண்ட். சாரி, என்னமோ ஒரு கனெக்ஷன் இஷ்யூ வந்துருச்சு. ஸோ, இப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தளவு நமக்கு முக்கியமா தெரியிறது, நமக்கு 3:30க்கு மார்க்கெட் நம்மளோட நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், கிஃப்ட் நிஃப்டி வந்து எப்படி பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ, இப்ப இந்த சார்ட்ட பார்க்கும்போது, நமக்கு முக்கியமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டெப்த்ல போச்சு. அதுக்கப்புறம் அழகான ஒரு பிரைஸ் சேஞ்ச்ல இருந்து, மார்க்கெட் அங்கிருந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் அண்ட் காலையில 6:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச மெயின்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த டேஷ் இந்த கோடு கோடா இருக்கிற லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேஷ்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதுக்கு கீழ நமக்கு காலையில 6:30க்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கு கீழ வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஆனா, இந்த 200க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ, இப்போதே நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியோட பிரைஸ் நமக்கு காலையில 6:30க்கு பார்த்தீங்கன்னா, 125 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சரா மார்க்கெட் இப்ப வந்து ஒரு 80 பாயிண்ட் பக்கம் கேப் அப்ல இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தளவு நமக்கு இப்பயும் கேப் அப்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2வதா நம்ம சார்ட் பார்த்துட்டு இருக்கனால, நான் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவ சொல்லிர்றேன். இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இந்தியா விக்ஸ் டேட்டால மார்க்கெட் வந்து இந்த 20 வந்து தொட்டுருந்துச்சு. ஸோ 20 புள்ளி சம்திங் அப்படிங்கிறது நமக்கு இந்தியா விக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. அப்ப இந்த இந்தியா விக்ஸ்ல இந்த டேட்டா வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறனால, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மார்க்கெட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 20 டச் பண்ண ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு சரிவு நிலையில தான் இந்தியா விக்ஸ் வந்திருக்கு. அப்ப இந்த இந்த 20 ரேஞ்ச்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்தியா விக்ஸ் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டர்ல தான் இருக்கு அப்படிங்கிறனால, நமக்கு இப்பயும் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியா விக்ஸ் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு டவுன் ஃபாலிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மனால பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் இங்கிருந்து ஒரு டவுன் ஃபாலிங் நேச்சர் வந்திருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்பயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இந்தியா விக்ஸ் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் நேச்சர் போறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்போ இந்தியா விக்ஸ் வந்து டவுன் ஃபால் ஆச்சு அப்படின்னா, நமக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான டைரக்ஷன் இருக்கும். ஸோ இப்ப இந்தியா விக்ஸும், நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்தியா விக்ஸ் இந்த 20.0 இல்லன்னா 20.1 தொட்டுட்டு கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து 3வது நம்மளோட நிஃப்டி 50யோட பிரைஸ் ஆக்ஷன் நேத்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்லயே பார்த்தீங்கன்னா, நான் டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் வந்து மறுபடியும் சொல்லிர்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேத்து இந்த சப்போர்ட்டான 23,400 இந்த 23,400லிருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். காலையில மட்டும் ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல வந்துச்சு. திருப்பியும் சப்போர்ட் எடுத்துச்சு. மேல போச்சு. திருப்பியும் அதே ரேஞ்ச்ல சப்போர்ட் எடுத்துருச்சு. மேல போச்சு. திருப்பியும் அதே ரேஞ்ச்ல சப்போர்ட். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த 23,400ன்னு இருக்கு பாருங்க பார்த்தீங்களா? இந்த ரேஞ்ச நேத்து நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 இந்த 3, 4 4 தடவ டெஸ்ட் பண்ணியிருக்கு. 4 தடவ வந்து மார்க்கெட் வந்து நம்மளோட செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சைட் கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான முயற்சியில இருந்திருக்காங்க. ஆனாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் போகாம மெயின்டெயின் ஆயிருக்கு அப்டின்னா, மார்க்கெட் இங்கிருந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஸோ நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டோம், இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்துட்டோம், பிரைஸ் ஆக்ஷனையும் பார்த்துட்டோம். இது கூட பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா. ஸோ இந்த எஃப்ஐஐ டேட்டால நான் வந்து முக்கியமா முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெட் பியரிஷ்ஷா இருந்தாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து நெட் பியரிஷ்ஷா இருந்தாங்க. எப்ப இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா சொல்லணும் அப்டின்னா, 8ஆம் தேதியிலிருந்து. ஸோ மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா,
8ஆம் தேதி நமக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பேரிஷா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 11ஆம் தேதியும் பேரிஷா இருந்திருக்காங்க. 12ஆம் தேதியும் பேரிஷா இருந்திருக்காங்க. ஆனால் நமக்கு 13ஆம் தேதியோட எண்ட் அதாவது நேத்தோட எண்டுல எஃப்ஐஐஸ் ஓட பொசிஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நெட் புல்லிஷா இருக்காங்க. அண்ட் இந்த எஃப்ஐஐஸ் ஓட நெட் புல்லிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான ஒரு அனாலிசிஸ்ல இந்த எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் டிஃபரன்ஸஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் பையர்ஸா இருந்திருக்காங்க. அப்போ கால் ஆப்ஷன் பையர்ஸா இருந்திருக்காங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் செல்லும் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட டிஃபரன்ஸஸ் நமக்கு பார்க்கும்போது, வெறும் -4000 அப்டின்னா மார்க்கெட் வந்து கீழ போறதுக்கான சேஞ்சஸ் இருக்குன்னு. ஆனா புட் ஆப்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் செல்லர்ஸா அதிகமா இருந்திருக்காங்க. பையிங்க விட புட் ஆப்ஷனோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, அதிகமா செல்லர்ஸா இருந்திருக்காங்க. வித்தியாசம் நமக்கு பார்த்தோம்னா, ஏறக்குறைய 26,000 குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் மூவ்மெண்ட் இன்னையோட மார்க்கெட்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மட்டும் பார்த்தா, நமக்கு ஒரு சின்ன பயம் வருது. என்னடா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால என்ன பயம் இருக்கு? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல 2 பொசிஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு அப் அண்ட் லோ இருக்கு. 24,000ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷனும், அதே மாரி அட் த மனிலருந்து டவுன் சைட் போனோம்னா, 23,000ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அப்ப இந்த 2ம் இருக்கிறனால, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் ஓட டைரக்ஷன்ல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ள ரீச் ஆறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து நமக்கு 24,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகலாம். ஸோ இப்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா, 23,400 இருக்கு. அங்கிருந்து ஒரு 600 பாயிண்ட் வந்து மார்க்கெட் நிஃப்டி 50 வந்து மேல போறதுக்கான ஒரு சான்சஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இங்கிருந்து நமக்கு ஒரு 600 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா போச்சு அப்டின்னா, எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தான். இது வந்து எத்தன பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து 24,000 வரைக்கும் போச்சுன்னா, 2% அதாவது ஒரு 500, 580 பாயிண்ட். இந்த 580 பாயிண்ட் இல்லன்னா 2%ங்கிறது யூசுவலா வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, எப்படி இருக்குமோ அப்படி. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு ஓவராலா இன்னையோட மார்க்கெட்ல வந்து மல்டிபிள் டேட்டாஸ நம்ம பார்த்துட்டோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் சேர்த்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமா 5 டேட்டாஸ் பார்த்திருக்கோம். 5 டேட்டாஸையும் பார்க்கும்போது, நமக்கு ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு பில்ட் ஆகுது. அப்போ இன்னையோட மார்க்கெட்ல நான் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாரியே பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு லாஜிக் வச்சுக்கோங்க. அங்கருந்து நீங்க வந்து பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் மார்க்கெட்ல கண்டிப்பாக ஒரு பொசிஷன் வரும். ஸோ ஒரே ஒரு நான் கவனிச்சது என்ன அப்டின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஷர்ட்ல இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து நான் முன்னாடி ஒரு கொஞ்சம் பழைய ஷர்ட் தான். எனக்கு தெரிஞ்சு நான் போடல. ஸோ இந்த பழைய ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் இருக்கு. ஸோ இன்னையோட மார்க்கெட் புல்லிஷா போகும் அப்டிங்கிறது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. இது வந்து தெரிஞ்சு போடல. தானா அமைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் இன்னையோட மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கும்னு. கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்களோ, டவுட்ஸோ இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் ரிப்ளை பண்றேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது புது இன்ஃபர்மேஷன், இல்ல இந்த டேட்டா நீங்க பார்த்தா நல்லாருக்கும் அப்டின்னா சொல்லுங்க. நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். நானும் தெரிஞ்சுக்கிறேன். மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.